யெகோவா ஈரே பிரேயரின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நாம போன பகுதியில நம்மை மீட்ட தேவனின் மீட்புக்கு நாம தகுதியானவர்களாக வாழுறோமா, எப்படி மீட்டாங்க, எதற்காக என்று முழுமையாக அல்ல சில காரியங்களை நாம பார்த்தோம். அடுத்தபடியாக நாம பார்க்கும்போது மீட்கப்பட்ட ஒரு மனிதனுடைய துவக்கம் என்பது ஆண்டவர் மீதான விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு நாம வேதாகமத்தின்படி பார்க்கும்போது எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படி நாம பார்க்கலாம். உங்க விசுவாசத்தின் பலன் என்ன தெரியுமா? நமது ஆத்தும ரட்சிப்பு. ஏன்னா ஒரு மனிதனின் ஆத்துமா ரொம்பவும் முக்கியமானது. அதை நாம இழந்துட்டோம்னா அதற்கு ஈடானது இன்னொன்று இல்லை. எனவே நமது கொடுக்கப்பட்ட கிருபையை விட்டு விலகாம அதன் வழியாக தேவராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை நோக்கி நாம செயல்படணும். காரணம், நாம் அவரது சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க. இரண்டாவதாக நாம நமது ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது. முற்காலத்துல அநேக அறியாமை பாவங்கள் நமக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா நாம இப்போ அப்படி அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் புது சிருஷ்டியா மாற வேண்டும். பழைய இச்சை பாவ சுபாவங்கள் அழிக்கப்பட்டு தேவனுக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழும் அனுபவம் தான் சரியான மீட்கப்பட்டதின் முதல் நோக்கம். 1 பேதுரு 1:15 நாம பார்க்கும்போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அதாவது நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படி நாம பார்க்கிறோம். பரிசுத்தத்திற்காக தேவ பயத்துடன் நாம செயல்படும் போதுதான் நாம சரியான வழியில போக முடியும். ஏன்னா உலக பிரகாரமான எல்லாம், அதாவது உறவுகள், காசு, பணம், ஏன் நமது மாம்சீக சரீரம் கூட நமக்கு நிலையற்றது. ஆனால் ஆத்மாவானது விலையேறப்பட்டது. இதுதான் உண்மை. எனவே சிந்தித்து செயல்படுங்க. உங்க ஆத்மாவை நீங்க எப்பவுமே நஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.